உப்பு வைக்க போனா மழை பெய்யுது, மாவு வைக்க போனா புயல் அடிக்குது. இதுதான் பல பேரோட கதறல் கிரிப்டோக்குள்ள. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அவங்க எப்பெல்லாம் ஒரு கிரிப்டோவை விற்கிறாங்களோ அப்பெல்லாம் அந்த காயினோட பிரைஸ் மேல போயிடுது. எப்பெல்லாம் ஒரு கிரிப்டோவை வாங்குறாங்களோ அப்பெல்லாம் அந்த காயினோட பிரைஸ் மடமடன்னு கீழே வந்துருது. இது 100க்கு 90 பேர் சொல்லக்கூடிய வாதம் அல்லது சொல்லக்கூடிய ஒரு கதறல். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை. எப்படி வாங்கணும், எப்ப வாங்கணும் அப்படின்ற புரிதல் இல்லாதனாலதான் இந்த பிரச்சனையே இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னா, ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு. இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா 1% கூட நஷ்டம் அடையாம நீங்க கிரிப்டோக்குள்ள பயணிக்கலாம். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 2 சினாரியோ யூஸ் பண்ணி உங்களுக்கு இதை செயல்முறையா விளக்க போறேன். ஆக்சுவலா உங்க கிட்ட $1000 இருக்கு. உங்க கையிருப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $1000. இந்த $1000 நீங்க வச்சிருக்கீங்க. ஏதோ ஒரு வீடியோ பாக்குறீங்க, அல்லது ஒரு ட்விட்டர்ல ட்வீட் பாக்குறீங்க, அல்லது இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்க. அது யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, இந்த பர்டிகுலர் காயின் நல்லா இருக்கு, இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் நல்லா இருக்குன்னு. உடனே என்ன பண்ணீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை இந்த பிரைஸ்க்கு வாங்குறீங்க, 0.287க்கு. எவ்வளவு காயின் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் $1000 வாங்கிடுறீங்க. 3470 காயின்ஸ் கிடைக்குது. வாங்கி ஒரு வாரம் 10 நாள்ல இந்த பிரைஸ் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா பம்ப் ஆகிக்கிட்டே இருக்கு. பம்ப் ஆகி எவ்வளவு போயிடுச்சுன்னா $0.456 போயிடுச்சு. ஸோ 0.287க்கு வாங்கினீங்க, 0.456. சப்போஸ் இன்கேஸ் இப்ப வித்திருந்தீங்கன்னா உங்களுக்கு $580 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அதாவது $1580 வித்திருக்கலாம். ஆனா எல்லாரும் மாதிரி நீங்களும் என்ன பண்றது கிடையாது. இந்த மிஸ்டேக்கை பண்ணிருப்பீங்க, இன்னும் மேல போகும், இன்னும் மேல போகும், அப்படியே விட்டுருவாங்க. மேக்ஸிமம் மக்கள் அப்படிதான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இது கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இது 0.37க்கு வருது, அகெயின் குறையுது, 0.34க்கு வருது, அகெயின் குறையுது, 0.31க்கு வருது, அகெயின் குறையுது, 0.25, அகெயின் குறையுது, 0.19 வந்துருது. மொத்தம் எவ்வளவு வந்துருது? 0.19க்கு வந்துருது. ஆக்சுவலா 28க்கு வாங்கினீங்க, 0.28க்கு 45க்கு விற்கல. 37 வந்துச்சு, 34 வந்துச்சு, 31 வந்துச்சு, 25 வந்துச்சு. இப்ப என்ன பிரைஸ்ல இருக்கு? 0.19க்கு வந்துருது. இந்த 0.19 வரும்போது உங்க காசு $1000 நீங்க போட்டிருந்த எவ்வளவு ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா $659 ஆயிருக்கும். இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட $340 மைனஸ்ல இருப்பீங்க. இப்ப இது லாஸ் ஆயிடுச்சு. இப்ப இது என்ன ஆயிடுச்சு? லாஸ் ஆயிடுச்சு. இப்படித்தான் பல பேர் என்ன பண்றாங்கன்னா செய்யறாங்க. இது சினாரியோ 1. இந்த சினாரியோ 1ல ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல பண்ண 2 மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் மிஸ்டேக் டிசிஏ பண்ணல. டிசிஏன்னா கிராஜுவலா வாங்கணும், டாலர் காஸ்ட் ஆவரேஜ், அதை பண்றது இல்ல. ரெண்டாவது, உங்ககிட்ட யூஎஸ்டிடி கையிருப்பு இல்ல. ரிசர்வா வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு 10%, 15%, 20% எப்பவுமே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், வச்சிருக்கணும். இது ரெண்டும் பண்ணாதனால அந்த சினாரியோ 1ல அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன பண்ணாருன்னா, $1000க்கு வாங்குறாரு, லாபத்துல போகுதான விற்கல, கீழே இறங்கிட்டு எவ்வளவு நஷ்டத்துல இருக்காருன்னா கிட்டத்தட்ட $340 எதுல இருக்காரு? நஷ்டத்துல இருக்காரு. இது சினாரியோ 1. சினாரியோ 2, இவரும் என்ன பண்றாருன்னா, இவர்கிட்டயும் அதே $1000 இருக்கு. ஆனா இவர் வித்தியாசமா அணுகிறாரு மார்க்கெட்டை. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, அந்த ப்ராஜெக்ட் தெரியும் போதும் $1000க்கு வாங்கல, $100க்கு வாங்குறாரு. ஆக்சுவலா எவ்வளவு டாலருக்கு வாங்குறாரு? $100. என்ன பிரைஸ்னா அதே பிரைஸ் தான், 0.287. இவருக்கு எவ்வளவு காயின்ஸ் கிடைச்சிருக்கும்னு பாத்தீங்கன்னா 341 காயின் கிடைச்சிருக்கும். மொத்த கிடைச்ச காயின் 341. இங்கிருந்து ஒரு வாரத்துல பம்ப் ஆகி $0.456 போகுது. வித்திருந்தா இவருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கணுமா? $55 கிடைச்சிருக்கும். $100 தான் அவங்க எவ்வளவு ப்ராஃபிட் பார்த்திருக்கலாம்? $55 பார்த்திருக்கலாம். இவர் விற்கலன்னே வச்சுக்குவோம். இவர் என்ன பண்ணல? விற்கவே இல்லை. அடுத்தடுத்து கீழே வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா, இந்த 456ல இருந்து கீழே வருது. எவ்வளவுக்கு கீழே வருதுன்னு பாத்தீங்கன்னா 0.33க்கு வருது. 0. என்ன வருது? 33. இந்த பிரைஸ் 0.33க்கு மாறிடுது. இப்ப அகைன் ஒரு $100க்கு பை பண்றாரு. இப்ப பை பண்ணும் போது என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 300 காயின் கிடைக்குது. இப்ப இவர்கிட்ட மொத்தம் எத்தனை காயின் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 300 பிளஸ் 341, 641 காயின் இருக்கும். எவ்வளவுக்கு? $200. மொத்தம் $200 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 641 காயின். மறுபடியும் என்ன ஆகுதுன்னா பிரைஸ் கீழே இருக்கு. இப்ப என்ன பிரைஸ்க்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா 0.25 சில்வைக்கு வந்துருச்சு. 25க்கு வந்துருது. 25க்கு வரும்போது என்ன பண்றதுன்னா இப்போ அகைன் $100க்கு வாங்குறாரு.
அகைன் என்ன பண்றாருன்னா $100 பை பண்றாரு. இப்ப எவ்வளவு காயின் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 390 காயின் கிடைக்குது. ஸோ மொத்தம் டோட்டல் பண்ணா $300 வாங்கியிருக்காரு. 100 + 200 ஏற்கனவே ஒரு 641 காயின் பிளஸ் ஒரு 390 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1010 காயின் என்ன ஆயிடுது கிடைச்சிருது. சரிங்களா? இப்ப இந்த அளவுக்கு ஒரு கொண்டுட்டு வந்துட்டாரு. ஸோ இப்போ மொத்தம் வந்து $300 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு வந்துட்டாரு. அதாவது இப்போ ப்ரைஸ் வந்து 0.25 இந்த ப்ரைஸ்ல இருக்கு. ஸோ அகெயின் அந்த லாஸ்டா கீழே வந்துச்சு பாருங்க, அந்த ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19ன்னு சொன்னேன். ஸோ இங்கேருந்து என்ன ஆகுதுன்னா ப்ரைஸ் இன்னும் குறைஞ்சி 0.19க்கு வந்துருது. $300க்கு 1010 காயின் வாங்கி வச்சிருந்தாரு. $300 போட்டு எவ்வளவு போட்டு வந்தாரு? 1010 காயின். இப்ப வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 19 சென்ட் வந்துருது. இப்ப என்ன பண்றாருன்னா $500 இப்ப இறக்குறாரு. ஸோ 300 ஏற்கனவே 300 வாங்கியிருக்காரு. இப்ப $500 இறக்கும் போது இங்க எவ்வளவு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2620 காயின். 2620 காயின். ஏற்கனவே இருந்தது 1010, இப்ப 3630 காயின். எவ்வளவுக்குன்னா $800. $800 இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அவருக்கு இப்ப எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 3630 காயின் வந்து கிடைச்சிருக்கும். இப்ப ஆவரேஜ் பிரைஸ் பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்து ஆவரேஜ் பிரைஸ் அவர் வாங்கினது 28 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 28 சில்லறையில வாங்கினாரு. அப்புறம் 25ல வாங்கினாரு. இப்ப 19ல வாங்கினால இவரோட ஆவரேஜ் பிரைஸ் இப்ப என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 0.21க்கு வந்திருக்கும். இப்ப ஆவரேஜ் பிரைஸ் என்ன வந்துருது? 21. இப்ப இங்க இருந்து இது வந்து இன்கேஸ் 0.235க்கு போச்சுன்னா கூட அந்த $60 ப்ராஃபிட் எடுத்து வெளில வந்துடலாம். ஏற்கனவே $50 ப்ராஃபிட் கிடைச்சிச்சு பாருங்க $100 வாங்கும் போதோ. அப்ப அந்த $60 ப்ராஃபிட் எடுத்து என்ன பண்ணலாம்? வெளியில வரலாம். இன்கேஸ் இங்க இருந்து இன்னும் கீழே போகுதுன்னு வச்சுங்க 21, அதாவது 0.19ல இருந்து 0.16ஓ 0.15ஓ 0.17ஓ போனா மீதம் எவ்வளவு வச்சிருக்காரு? ஒரு $200 வச்சிருக்காரு டிசிஏ பண்றதுக்கு. மறுபடியும் என்ன பண்றது? குறைச்சு வாங்குறதுக்கு. இப்படி வந்து அந்த டிசிஏ பண்ணி நீங்க வாங்குனீங்கன்னு சொன்னா நீங்க நஷ்டத்திலே இருக்க மாட்டீங்க. ஒரே டைம்ல கொண்டு போய் மொத்தத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா பெரிய நஷ்டம். அப்படி பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா கையில ரிசர்வ் கரன்சி வச்சிருக்கணும். இப்போ உங்ககிட்ட 2000 அதே $1000 ஒரு போட்டவர்கிட்ட $2000 கையில இருந்துச்சுன்னு சொன்னா அவர் ஈஸியா என்ன பண்ணிருக்க முடியும்? டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் $1000 வாங்கியிருக்கலாம். அடுத்த $1000 கொஞ்சம் கொஞ்சமா ஆவரேஜ் பண்ணி டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணி அவர் நஷ்டத்துல இருந்து ஈஸியா என்ன பண்ண முடியும்? தப்பிச்சு வெளியில வந்துட முடியும். அந்த $1000 போட்டு அந்த மறுபடியும் அந்த 30 சென்ட் வந்தாதான் அவருக்கு லாபம் கிடைக்கும். ஆனா இவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினால $800 தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இப்ப ஆவரேஜ் பிரைஸ் 21 ஆயிருச்சு. 21 சென்ட். 23 சென்ட் வந்துச்சுனாலே லாபத்துல வெளியில வந்துடுவார். அல்லது 22 வந்துச்சுனாலே லாபத்துல வெளியில வந்துடுவார். ஆனா அவரு $1000 ஒரே டைம் இன்வெஸ்ட் பண்ணனால 30 சென்ட்டோ 29 சென்ட்டோ போனா மட்டும்தான் அவரால் என்ன பண்ண முடியும்? நஷ்டம் இல்லாம வெளியில வர முடியும். இதுதான் வந்து மிக சாமர்த்தியமான ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டாலர் காஸ்ட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும் போது நீங்க கேட்கலாம், சரி இப்படியே கீழே போயிட்டே இருந்தா என்ன பண்றது? அப்படி கீழே போயிட்டே இருந்தா அந்த ப்ராஜெக்ட் ஒண்ணுமே இல்லாத ப்ராஜெக்ட்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? அந்த ப்ராஜெக்ட் விட்டு கண்டிப்பாக வெளியில போயிடணும். டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ இன்கேஸ் வந்து அந்த ப்ராஜெக்டோட அந்த ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கணும், அதே மாதிரி டெக்னிக்கல் டீடைல்ஸ் பார்க்கணும். ஸோ ஆர்எஸ்ஐயோ இல்லைன்னா மூவிங் ஆவரேஜோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜோ எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜோ இதெல்லாம் பார்க்கும்போதோ உங்களுக்கு இன்னும் கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அல்லது பாட்டம் ஆயிடுச்சா, இல்லை இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கான்றத தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும்? அந்த டைம்ல தான் நீங்க என்ன பண்ணணும்? $200 இறக்கணும் வழியா அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக நஷ்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் வந்து ஃபோமோல தான் வந்து அந்த $1000 இனிஷியலா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இந்த ப்ராஜெக்ட் நம்ம விட்டுற போறோம், இந்த ப்ராஜெக்ட் நம்ம கைவிட்டு போயிட போகுது, இந்த ப்ராஜெக்ட் வாங்காம விட்டுற போறோம், நம்ம லாபம் இல்லாம போயிட போகுது, இது கிடைச்சா தான் நமக்கு பெரிய லாபம் வரப்போகுது, இது கிடைச்சா தான் நம்ம கோடீஸ்வரன் போறோம்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராஜெக்டை போய் மொத்தமா பணத்தை போட்டுறது. அப்படி பண்ணக்கூடாது. இதனாலதான் எப்பவுமே சொல்றது கிராஜுவலா வாங்கணும்ன்றது. அதுதான் வந்து மெதுவா பொறுமையா வாங்கும் போதும் தெளிவா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து சடனா வந்து மார்க்கெட் ஏதாவது கிராஷ் ஆகுது அன்எக்ஸ்பெக்டடான்னு சொல்ல அந்த டைம்ல நீங்க பெரிய அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மாதிரி இல்லாம வாலட்டைல அப் டவுன் அல்லது சைட் வேல திடீர்னு கீழே போகுது, திடீர்னு மேல வருது, அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக எப்பெல்லாம் மார்க்கெட் கீழே வருதோ, எப்பெல்லாம் அந்த பர்டிகுலர் காயின் வந்து பிரைஸ் கீழே இருக்கோ அந்த டைம்ல என்ன பண்ணிட்டே இருக்கலாம்? பொறுமையா பை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு ஆவரேஜா ஒரு நல்ல பிரைஸ் கிடைக்கும். அது சடனா மேல போகும்போது உங்களுக்கு ஈஸியா நஷ்டம் இல்லாம நீங்க வெளியில வந்துடலாம். இதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் டூயிங் டாலர் காஸ்ட் ஆவரேஜ், பவர் ஆஃப் நாட் பீயிங் இன்டு தி ஸ்டேட் ஆஃப் ஃபோமோ, அந்த ஃபோமோ ஸ்டேட்டுக்கு போகாம இருக்கிறது. மூன்றாவது வந்து பவர் ஆஃப் கீப்பிங்
ரிசர்வ் யூஎஸ்டிடி. எப்பவுமே வந்து உங்க கையில வந்து ஒரு 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 போர்ட்ஃபோலியோல ஒரு 10% யூஎஸ்டிடி நீங்க வச்சிருக்கணும். ஏதாவது வந்து எப்பவுமே சேஃபா, அதாவது மார்க்கெட் கிராஷ் ஆகுதுல டிசிஏ பண்றதுக்கு தேவைப்படும். இந்த 3 விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒன்னு வந்து எமோஷனல் ஆகக்கூடாது, கண்ணா பின்னாடி வந்து ஃபோமோ பையிங் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து செல்லிங்கும் வந்து விரக்தியாகி செல் பண்ணிடக்கூடாது. கீழே போயிட்டே இருக்குன்னு வித்துடணும்னா அதுதான் நஷ்டமாவீங்க. இன்கேஸ் வந்து அந்த 19க்கு வரும்போது அவர் வித்திருந்தாருன்னு சொன்னா 659 வித்திருப்பாரு, $340 லாஸ் ஆகும். விற்காம வச்சிருந்தா கூட லாஸ் ஆகாது, வித்தா தான் லாஸ் ஆகும். ரெண்டாவது வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜ் கீழே வர பொறுமையா வாங்கிக்கிட்டே இருக்கணும். நான் கடைசியா பாத்தீங்கன்னா அந்த $1000 $800 தான் யூஸ் பண்ணியிருந்தேன். மறுபடியும் $200 என்ன பண்ணியிருந்தேன் வச்சிருக்காதான் சொன்னேன். அது மாதிரி எப்பவுமே என்ன பண்ணணும்னா ஒரு 10% 20% என்ன பண்ணிட்டே இருக்கணும், வச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் உங்களுக்கு சொன்ன அந்த சிம்பிள் டெக்னிக். இது வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எபிசோட்ல ஒரு சூப்பர் காயின் டோக்கன் அல்லது ஒரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். Until then, bye from புகழ்.